Hello everyone, welcome back to C# tutorial. இன்னைக்கு வந்து ஒரு stored procedure-ல out parameter எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட லாஸ்ட் டுட்டோரியலோட கோட் பேஸு. நம்ம ஃபஸ்ட்டு எஸ்பியை மாற்றிடலாம், அதுக்கப்புறமா வந்து நம்ம C# சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ என்னோட கெட் யூசர் டீட்டெயில் அப்படின்ற இந்த எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ன்ற ஒரே ஒரு பேராமீட்டர் தான் வந்து அக்செப்ட் பண்ணோம். அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற இந்த செலக்ட் கோரியை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸ்டார் ரெப்ரசன்ட்ஸ் எவ்ரிதிங் இன் த டேபிள். நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிள் ஆட் பண்ண போகிறேன். அந்த வேரியபிள் வந்து ஏஜ். இதோட டேட்டா டைப் இன்ட்டு. என்ன டைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு. ஓகே, அவுட்னா என்ன அர்த்தம்னா இது டிஃபால்ட்டு வேரியபிள் டைப்ஸ் எல்லாமே, ஐ மீன் பேராமீட்டர் டைப் எல்லாமே இன்னு தான். இன்னுனா இன்புட் டைப், ஒரு எஸ்பிக்கு நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக அவுட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணால் தான் வந்து அந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ நம்ம எஸ்பியில் அசைன் பண்ணி அந்த எஸ்பியில் உள்ள அவுட்புட்டை வந்து வெளியில் வந்து ரீட் பண்ண முடியும், ஐ மீன் இன் C#. ஓகே, ஸோ வந்து நான் ரெப்ரசன்ட் ஏஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இங்கே வந்து செட் அட் ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போடுறேன். இங்கே வந்து அட் ஏஜ் ஈக்குவல் டு இந்த மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ண என்ன அர்த்தம்னா எனக்கு நேமில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவோட ஏஜை எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து அவுட் டைரக்ஷனில் வெளியில் வந்து எனக்கு ஐ மீன் இதில் ஹோல்டாக இருக்கும். இதில் ஹோல்டாக இருக்கிற வேல்யூவை வந்து என்னால் C#AD.NET கோடில் வந்து என்னால் ரீட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நான் எஸ்பியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத C#ல பார்க்கலாம். C#ல ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு பேராமீட்டர் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஆட் ஏஜ். ஸோ அட் ஏஜ் இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அங்கே வந்து இன்ட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ இங்கேயும் நம்ம இன்ட்டுன்றதான் தரணும். இதுக்கு நம்ம வேல்யூ தர தேவையில்லை, ஏன்னா இங்கே வேல்யூ நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ண போகிறதில்ல, அங்கேருந்து தான் வாங்க போகிறோம். அதனால நமக்கு இங்கே வந்து பேராமீட்டருக்கு சொல்லணும் இது வந்து எந்த டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஜில் இந்த பேராமீட்டரோட டைரக்ஷனை செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பேராமீட்டர் டைரக்ஷன் டாட் அவுட்புட் இருக்கா. ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் வந்து என்னோட எஸ்பியில் இருக்குது, பட் இந்த பேராமீட்டரோட டைரக்ஷன் வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அப்போ இந்த பேராமீட்டரோட டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னா பார்த்தா அது இன். ஓகேவா, ஸோ இன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எஸ்பிக்கு இன்புட்டாக போகுது, அவுட் எதுனா எஸ்பியிலேருந்து நான் அவுட்புட் வாங்குறேன். இதில் என்ன இன்னொரு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பியிலேருந்து, ஐ மீன் இப்போ இந்த எஸ்பியில் வந்து நான் அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால இதில் இந்த எஸ்பியிலேருந்து வேறு எந்த ஒரு ரிசல்ட் செட்டை என்னால் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால என்னோடய டேட்டா கிரிட் வந்து என்னால் பைண்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதை நான் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அவுட்புட்டில் வேரியபிள் வருது இல்லை, அதை வந்து நான் டிசைன் ஸ்க்ரீனில் எங்கேயாவது காட்டணும். ஸோ இங்கெல்லாம் அந்த டேட்டா கிரிட்டை நான் எடுத்துகிட்டு ஒரு லேபிள் கண்ட்ரோல் ஒன்று வச்சிடுறேன். இப்படி ஒரு லேபிள் கண்ட்ரோல், இந்த லேபிள் கண்ட்ரோலோட வேல்யூ நான் மாற்றணும். ஸோ லேபிள் ஒன் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எனக்கு வேல்யூ வருது இல்லை. ஸோ என்ன வேல்யூ வருதுன்னா என்னோட கமாண்ட் டாட் பேராமீட்டரில் தான் வந்து எனக்கு வருது. பேராமீட்டர் தான் எஸ்பியிலேருந்து வேல்யூ வருது என்னோட ஆனால் எந்த வேரியபிள்னா ஏஜ்ன்ற வேரியபிள். இதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னா வேல்யூ டாட் டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த லேபிளோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவுட் வேரியபிள்ன்றதை சொல்லியாச்சு. அங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை வந்து லேபிளோட டெக்ஸ்ட்டுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இங்கே எஸ்பிலையும் வந்து அந்த பேராமீட்டர் அவுட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பில்ட் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற, ஐ மீன் டிஃபால்ட் வேல்யூ 24ன்ட்டு. ஸோ இப்போ இந்த ரெக்கார்டில் வந்து ஐ மீன் ரெக்கார்டுன்ற இது 24. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து equal to GUVI. ஓகே, ஸோ இதில் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஏஜ் இருக்குது, ஏஜ் 0, ஏஜ் 24. இது எப்படி ரெப்ரசென்ட் ஆகும்னா நேமுக்கு வந்து ஒரு ரெக்கார்டை வந்து எடுத்து அசைன் பண்ணோம், அதுக்கு அடுத்த ரெக்கார்டை எடுத்து அசைன் பண்ணோம். ஸோ லேட்டஸ்ட்டாக எந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகுதோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வேரியபிளில் வரும். ஓகேவா, ஸோ உங்களோட லாஜிக் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு எந்த வேல்யூ தேவைப்படுதோ அதோட வேல்யூ மட்டும் ரெப்ரசென்ட், ஐ மீன் ஃபெச் பண்ணி கொண்டு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ
ஸோ இப்படி தான் வந்து டேட்டாபேஸ் வேல்யூ வந்து நம்ம இது பண்ணணும் அவுட் வேரியபிளை வச்சுட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.